ஹாய் மக்கா! நாங்க போன இடங்கள்ல வாகமனும் ஒண்ணு சொல்லலாம். இந்த வாகமன் கேரளா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இந்த பிளேஸ்க்கு நீங்க வரணும் அப்டின்னா, ஒரு ஜீப்லேருந்து தான் நம்மள கூட்டிட்டு வராங்க. கண்டிப்பா நீங்க ஜீப்ல மட்டும் தான் சர்வை பண்ண முடியும். ஒரு ஜீப்க்கு 7 பேரு கூட்டிட்டு வராங்க. அப் அண்ட் டவுன்னு பார்த்தீங்க அப்டின்னா, 250லேருந்து 280 வரைக்கும் ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்றாங்கங்க. ஃபர்ஸ்ட்டு வியூ பாயிண்ட்டா இந்த பிளேஸ்ல தான் இறக்கி விட்டுருந்தாங்க. அப்படியே சூப்பரா இந்த வியூவ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, இந்த லீஃபு என் கண்ல பட்டுச்சுங்க. இந்த லீஃப்க்கு வந்து லெமன் கிராஸ்ன்னு பேரு. இந்த லீஃப் அப்படியே லெமன் ஸ்மெல்லு அப்படியே பிச்சு நம்ம மூக்குல வைக்கும்போது, லெமன் ஸ்மெல் அப்படியே இருந்துச்சுங்க. அப்படியே அந்த வியூவும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். சடனா எனக்கு வந்து மைண்டுக்குள்ள இந்த பிளேஸஸ பார்க்கும்போது, கொடைக்கானல்ல இருக்கிற மன்னவனூர் மாரியே தோணுச்சு. அ உங்களுக்கும் அப்படி தோணுச்சா? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நெறைய பேரு கப்பிள்ஸ் ஃபோட்டோ வந்து இங்க எடுத்துட்டு இருந்தாங்கங்க. அப்படியே நாங்களும் வந்ததுக்கு ஒரு ஃபோட்டோ, வீடியோலாம் எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருந்தோம். அ வந்த எல்லாருமே அப்படியே தனித்தனி ஜீப்ல அப்படியே பிரிஞ்சு போயிட்டோங்க. பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 4 பிளேஸஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க. எங்க எங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு வியூ பாயிண்ட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு தேயிலை தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ரோப் கார் போது. அதுக்கப்புறம் கண்ணாடி ஃப்ரிட்ஜு. அப்புறம் கடைசியா ஒரு ஃபால்ஸ் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்கங்க. நாங்க வந்து ஒரு பேட் லக்கா என்னமோ தெரில, எங்களால அந்த கண்ணாடி ஃப்ரிட்ஜ பார்க்க முடில. ஏன்னா வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இங்க கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் ரோப் கார்ல நாங்க ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிருந்தோம். பட் எங்க இதில யாருமே போகாததுனால, ஸோ நாங்க அந்த பிளேஸ விட்டு நாங்களும் இறங்கல. அப்படியே சடனா ஜீப்ல நம்ம அடுத்த இடத்த பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. நீங்க பார்க்குற இந்த ஜீப் வந்து இவ்ளோ ஸ்லோவாலாம் வரலங்க. நான் ஸ்லோ மோஷன்ல வச்சு காமிச்சிருக்கேன். ஐயோ! பயங்கர ஃபாஸ்ட்டுங்க. இந்த ஜீப்ல நீங்க போனோம் அப்படின்னா, ஜீப்ப விட்டு இறங்குனதுக்கப்புறம் உடம்பு வலி அவ்ளோ இருக்குங்க. ஏன்னா இந்த ரோட்ல நீங்க சர்வே பண்றது ரொம்ப கஷ்டம். ஸ்பீடா போனா மட்டும் தான் இந்த ரோட்ல நீங்க உங்களால சர்வை பண்ண முடியும். அவ்வளோ பயங்கர ஃபாஸ்ட்டா போறாங்க. நீங்க உடம்பு ரீதியா உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஜீப்ல வரத, இங்க நீங்க வாகமனுக்கு வரத ஸ்கிப் பண்ணிருங்க. அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தேயிலை தோட்டத்துக்கு வந்திருந்தோங்க. சூப்பரா இருந்துச்சுங்க. இங்க நெறைய மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களாங்க. குட்டி, குட்டி வீடுகள் கொஞ்சமா தான் இருந்துச்சு. பட் நெறைய கிடையாதுங்க. ஆனா, இவங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நான் கேட்கும்போது, அவங்க மொத்தமா எல்லா பொருட்களையும் கீழ போய் வாங்கி கொண்டு வச்சுக்கிடுவாங்களாம். ஒரு கடை கூட இங்க கிடையாதுங்க. சுத்தி பார்க்கும்போது மரங்கள், செடிகள் இதுதாங்க இருக்கு. ஒரு கடை எதுவுமே கிடையாது. அ அ இல்ல அப்டின்னா, வாரத்துல 1 நாள் கீழ இருந்து எல்லா திங்ஸுமே கொண்டுகிட்டு வருவாங்களாங்க. அவங்க கிட்ட தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்கங்க. நம்ம இவ்ளோ சிட்டி லைஃப்ல வாழ்ந்துகிட்டு இருந்தே, நம்மளுக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கல அப்படின்னா, நம்மளுக்கு அவ்ளோ கோவம் வருது. பட் இவங்களால எப்படி இந்த இடத்துல இவ்ளோ தேவைகள் இல்லாம வாழ முடியும் அப்படின்னு நெனச்சேன். பட் பரவால்லங்க. இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே வாழ்ந்துரலாம் அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள தோணிக்கிட்டு இருந்துச்சு. உங்களுக்கும் அப்படி தோணுதா? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம ஜீப்ல வந்துகிட்டு இருக்கும்போதே ஒரு ஜீப் வந்து அப்படியே ரிப்பேர் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது, இந்த பாதைகள்ல எல்லாமே யானை வரக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே. யானைகளுக்காக அந்த யானைய பார்த்துட்டு இருந்தோம். பட் யானையே வரலங்க. சரி ஓகே. கடைசியா நம்ம வந்ததுல இந்த இடம் தாங்க எனக்கு ஒரு ஃபால்ஸ்ல குளிச்சது ரொம்ப ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. இந்த ஃபால்ஸ் வந்து ஒரு குகையும் இருக்குங்க. அந்த குகைய நான் வீடியோ எடுக்கல. பட் குளிக்கிறதுலயே எனக்கு ரொம்ப ஆசையா இருந்ததுனால, எனக்கு பேக் சைடு ஒரு குகை தெரியுது பாருங்க. அது தாங்க சூப்பரா இருந்துச்சு. எல்லாம் சவுண்டு விட்டுட்டு இருந்தாங்க. சூப்பரா குளிச்சோங்க. இந்த தண்ணி வந்து ஒரு அழகுங்க. ஐஸ் கட்டி மாரி இருந்துச்சு. ஆனா குளிச்சதுக்கப்புறம் எந்திரிக்க மனசே இல்லங்க. சூப்பரா இருந்துச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா, உடனே ஒரு ரெட் கலர் ஹார்ட்டின் குடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்றதையும் கமெண்ட் பாக்ஸில கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் வாகமனுக்கு போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா போங்க. என்னால நெறைய இடங்கள எடுத்து போட முடியலங்க. நெக்ஸ்ட் டைம் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா போடுறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு, சப்போர்ட் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஷேர் பண்ணிருங்க. பாய்.